சார் வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஜனநாயகன் திரைப்படம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? நேற்றுக்கே பார்த்துட்டேன். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு மாதிரி அவங்களோட ரசிகர்களை முழுசாக திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு படத்தை நம்ம தளபதி அல்லது நம்ம சிஎம் கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் பொதுவான ரசிகர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க சார் அந்த படத்தை? சார் பொதுவான ரசிகர்கள் நாளையிலேருந்து தான் வருவாங்க. நேற்றுக்கு இன்றைக்கி பூராவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் அவங்க கட்சிக்காரங்க தான் ஃபுல்லாக வந்து படம் பார்த்துட்ருக்காங்க. அநேகமாக இன்னைக்கு ஈவினிங் ஷோவில் வந்து லேடிஸு பொதுவான ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒப்பீனியன், அவங்க படம் விட்டு போகும்போது எங்கிட்ட 2 வாரத்தை பேசிட்டு போவாங்க. அப்போ தான் அதனோட ஒப்பீனியன் நல்லா தெரியும். பட் எல்லா தரப்பும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போது இதே உங்களுக்கே தெரியும், தெலுங்கு படமான பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்துடைய முழு கதையுமே அதே கதை தானா சார்? அந்த படத்தோட ரீமேக் தான். நான் பகவந்த் கேசரியும் பார்த்தேன், இந்த படமும் பார்த்துட்டேன். இந்த பகவந்த் கேசரியில் உள்ள சீனில் வந்து ஒரு 75% சீன் இந்த படத்தில் இருக்குது. படம் இருக்குது சார். பொதுவாக வந்து முன்னணி நடிகர்கள் படங்கள் பொறுத்தும்போது படம் கதை அது எப்படி இருக்குது அதெல்லாம் தாண்டி வசூலை தான் பெருசாக பேசுவாங்க. ஸோ இந்த படத்துடைய வசூல் நிலவரம் முதல் நாள் எப்படி சார் இருந்தது? முதல் நாள் வசூல் அதிரி புதிரியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் படங்களில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அளவில் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்கிற படம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். முதல் நாள் வசூல் இது மாதிரி நீங்களே சொல்லுவீங்க, வலிமை தான் எனக்கு தெரிஞ்சு முதல் நாள் வசூல் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே. ஆமாம். இப்போ அந்த படத்துடைய வசூல் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை தாண்டிடுச்சா? அடுத்தாப்பில் நீங்கள் கூலி படத்தை தாண்டிடுச்சான்னு கேட்பீங்க, அப்புறம் ஜெயிலர் படத்தை தாண்டிடுச்சான்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் படங்களில் ஒரு பெரிய ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியான நம்பர்ஸ் வந்து வெயிட்டிங், பட் கண்டிப்பாக அது அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி சார். இப்போ 2வது நாட்கள் அந்த அடுத்த நாள் எப்படி சார் இருந்தது? முதல் நாள் வந்து வசூல் ரீதியாக காரணம் அது உங்களுக்கே சொல்லிட்டீங்க, நீங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் பார்த்துருப்பாங்கன்ட்டு கட்சிக்காரங்க. ரெண்டாவது நாள் எப்படி சார் இருந்தது வசூல்? 2வது நாள் வசூல் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 2 ஷோ 3 ஷோ தான் ஓடி இருக்கு. ஏ சென்டர்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம ஒரு திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், சென்னை மாதிரி உள்ள இடங்களில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாளையில் உள்ள 20 ஷோவுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ள ஒரு மாதிரி நாமக்கல், ஒரு திண்டிவனம், ஒரு ஜெயங்கொண்டம், ஒரு திருத்தணி, ஒரு மணப்பாறை, அந்த மாதிரி உள்ள ஊர்களில் செகண்ட் டே வசூல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் நான் ஒரு செய்தி பார்த்தேன் சார். மினிஸ்டர்ஸ் எல்லாமே தேட்டரில் போய்ட்டு படம் பார்த்துட்டு அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்த்து நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நானும் பார்த்தேன். நம்ம புதுக்கோட்டை அந்த பர்வேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு மினிஸ்டர் வந்து இவருடைய கடைசி படமாக இருக்கிறதுனால அவர் அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதை நான் வந்து இதில் பார்த்தேன், அந்த வீடியோலேயே கூட பார்த்தேன் நான். சரி, ஏன்னா அதுவும் விமர்சனத்துக்கு ஒரு பக்கம் உள்ளாகுது. சரி, அவர் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டால் கூட அவர் ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் ரசிகர் அப்படின்ற ஒரு முறையில் வந்து பார்த்துட்டார். மினிஸ்டர்னு படம் பார்க்கக்கூடாதா? பார்க்கலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நாட்டு பிரச்சனையும் இப்போ எடுத்து பேசணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. உங்களோட கேள்வியே உங்களுக்கு பதில் இருக்குது. ஒரு மினிஸ்டர்னா படம் பார்க்கக்கூடாதா? படம் பார்க்க தான் செய்யலாம். அதனால் இப்போ அந்த மினிஸ்டர் வந்து அவருடைய கடமையிலேருந்து தவறிட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் நேற்று ஒரு 3 மணி நேரம் அந்த படத்தை பார்க்கறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பாக்கி நேரம் அவருடைய வேலையை அவர் பார்த்துருப்பாரு. அவருடைய வேலையை அவர் பார்த்தாரா பார்க்கலையான்றது நீங்கள் அவருடைய சக அமைச்சர்களையோ இல்லை அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அதிகாரிகளை தான் கேட்கணும். அதை என்கிட்ட கேட்கக்கூடாது. சரி, இப்போது நீங்கள் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. திருத்தணியில் ஒரு தேட்டரில் வந்து கூட்டமே வரல. அது முதல் காட்சிக்கு கூட்டம் வந்து ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஸோ என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதை நான் திருத்தணியில் கூப்பிட்டுக்கிறேன். என்னோடய நண்பர்கிட்ட பேசினேன் நான். அது ஒரு தவறான தகவல். முதல் காட்சியில் வந்து மிக பெரும்படியான கூட்டங்கள் வந்து அந்த காட்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கு. 3வது காட்சியில் தான் அந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. அதான் சார், என்ன காரணம் சார்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார், அதுக்கு ஒரே ஒரு காரணம் சார். நேற்றுக்கு ஒர்க்கிங் டே, எந்த விடுமுறையும் இல்லாத ஒரு நாள். சரி, அடுத்த நாளாவது விடுமுறையாக இருந்தால் கூட முதல் நாள் வந்து ஏதாவது ஒன்று விடுமுறை எடுத்துகிட்டு கூட பார்ப்பாங்க. நேற்று ஒர்க்கிங் டேங்கிற ஒரே ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் ஒரு பெரிய ரீசன் ஒன்றும் இல்லை சார். சரி சார். இப்போது இந்த படம் வந்து ஏதாச்சும் ஒரு புதிய சாதனை படைக்குமா வரப்போகிற நாட்களில் வசூல் ரீதியாக தமிழ்நாடு முழுவதும்? அது என்னால் இப்போ சொல்ல முடியாது. வர திங்கட்கிழமை காலையில் ஷோ, மத்தியான ஷோ பார்த்து தான் சொல்ல முடியும். பட் முதல் நாள் அளவுக்கு தமிழ் படங்களில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சாதனையை உண்டு பண்ணியிருக்கு
அப்படின்னு தான் எனக்கு நிறைய தகவல்கள் அது மாதிரி கிடைச்சிருக்கு எனக்கு. அடுத்தடுத்த நாட்கள் அதே மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-60% சப்ஸ்டண்ட் ஆகுமா அடுத்த கண்டிப்பாக 50-60%லாம் ஈஸியாக இந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிடும். பட்டு என்னால் வந்து திங்கட்கிழமை வசூல் எப்படி இருக்குன்னு இப்போ எனக்கு கணிக்க தெரியல. திங்கட்கிழமை காலையில் ஷோ மேட்னி ஷோ பார்த்து தான் என்னால் அதை கணிக்கும். அந்த திங்கட்கிழமை தான் வந்து ஒரிஜினல் சக்ஸஸ் நம்ம தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் கலெக்ஷன் தெரிய வரும். ஸோ இப்போ விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது சார். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, பல யூடியூபர்கள் விமர்சனம் பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சொந்த கருத்தை சொல்கிறாங்க, ரைட்டு. பட் ஆனால் வந்து அந்த சொந்த கருத்து சொல்லும்போது இது படத்துடைய ஒரு வசூலில் ஒரு ட்ராப் ஆகாதா? அது மாதிரி ஒன்றும் ட்ராப் ஆகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு படத்துக்கு விமர்சனங்கிறது ஒரு 10% அந்த கலெக்ஷன் அதிகப்படுத்தும் இல்லை கம்மி பண்ணும், அவ்வளோதான ஒழிய வேறு ஒன்றும் அந்த படத்தோட ரிசல்ட் அந்த விமர்சனத்தினால் அப்படி பெருசாக மாற்றிட முடியுமானாலும் எனக்கு தெரியல சார். அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு உங்களுக்கு எதிரே சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த குழந்தைகள்லாம் பார்க்க அலோவ் பண்ண முடியாது 12 வயசுக்கு கீழே இருக்கவங்கள. ஸோ பொதுவாக விஜய் படம் உங்களுக்கே தெரியும், குழந்தை ஃபேமிலி லேடிஸ் எல்லாருமே வருவாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்க்க வருவாங்க. ஸோ இது எப்படி சார், இப்போ இது எப்படி சார் இது வந்து எடுத்துக்க முடியுது? இப்போ வந்து சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிறதுன்றது இந்த காட்சி அமைப்பு சில வன்முறைகள் அதனால் வந்து அது கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பட் அது இந்த படத்துக்கானோட வசூல் மொத்த வசூலுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சிறிய அளவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி அவங்களோட ரசிகர்கள் அதிகமாக படம் பார்த்துட்டு அந்த வசூல் இழப்பு இல்லாமல் பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய திரையங்கள் வந்து விட்டுறாங்க. ஏன்னா கூலி திரைப்படத்தில் பார்த்த ஒரு முதல் 5 நாட்கள் விடலை, அதுக்கப்புறம் வந்து இப்படி படம் விட்டுறாங்க, சில திரையரங்களே விட்டுறாங்க, உள்ளே விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்வு இந்த இதுக்கு நடக்குமா? இந்த படம் நடக்கும், விட்டுருவாங்கன்றீங்க. கூலிக்கு என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். இல்லை நான் கேட்குறது என்ன, இப்போ என்ன அவர் நடிகராக இருந்தால் பிரச்சனை இல்லை சார், இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கல, ஸோ அதனால் அந்த இது நடக்குமான்னு கேட்குறேன் சார். அவர் முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர், இது வந்து ரெண்டாவது வேற ஒரு சப்ஜெக்ட். இப்போ படம் பார்க்க வர்ற ஆடியன்ஸ் கூட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க நாங்கள் தான், தியேட்டருக்காரங்க தான். நாங்கள் சில நேரத்தில் கொஞ்சம் முன்னையும் இப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு படம் பார்க்க வர முடியாது. படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வர்றவங்கள அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இப்போ கூலி படத்துக்கு பண்ண மாதிரி இதுக்கும் பண்ண வேண்டியது தான். சரி, உங்களுடைய கருத்துப்படி இந்த படம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு விஜய் படம் சார், இல்லை எல்லாத்தோடையும் பெட்டர் படம் சார் அப்படின்னு சொல்ல வரீங்க, எப்படி சார் நீங்கள் எடுத்து? இது வந்து ஆஸ் யூஷுவல் விஜய் படம். விஜய் படம்னாலே பொதுவாக வெற்றி படம் தான், அதில் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஒரு நமக்கு கலெக்ஷனை வந்து பெருசாக கொடுத்துச்சுன்னா அது ஒரு வெற்றி படம் தான் நான் ஒரு கருத்தில் கொள்ளுவேன். நான் இப்போ இந்த படத்துடைய உண்மையான வெற்றி எனக்கு வந்து என் தேட்டரில் படம் போட்டோம்பா, நாங்கள் சார்ந்த தேட்டரில் படம் போட்டேன், எல்லாருக்குமே லாபகரமாக அமைஞ்சதுன்னா எத்தனை நாளில் சார் நீங்கள் சொல்ல வரலாம்? திங்கக்கிழமை மதியானம் சொல்ல முடியும் சார் என்னால். எல்லாமே சொல்லிடலாம் கம்ப்ளீட்டாக, இது வெற்றியாக எங்களுக்கு லாபமா நஷ்டமா, இல்லை வெற்றியா தோல்வியாங்கிறது நான் சொல்ல முடியாது. வெற்றியா தோல்வியாங்கிறது பொதுஜனம் தான் சொல்ல முடியும். லாபமா நஷ்டமாங்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். சரி சார், இப்போ இந்த திரைப்படம் வந்து ஒரு கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களுக்கே தெரியும், விஜய் சார் அவர்கள் வந்து அரசியல் வரத்துக்கு முன்னாடியே அறிவிப்பிட்டு இருந்தார், நான் அந்த படம் முடிச்சு நான் அரசியலுக்குள்ளே போயிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ கடைசி படம்னும் போது வந்து ஒரு ஏன் இந்த மாதிரி ரீமேக் படம் வந்து ஒரு நார்மலாக ஒரு படம் நடிச்சிருக்கலாமோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க இதெல்லாம் யோசிச்சு தானே படம் பண்ணிப்பாங்க. இல்லை சார், இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய படங்கள் வந்து சமீபத்தில் ரீமேக் படங்கள் எதுவுமே பண்ணலை. அது ஒரு டைமில் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ஸ்கிரிப்ட் தான் பண்ணார். ஸோ கடைசி படம் சொன்னது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சுற்றி கேட்டாலும் இது ஒரு தயாரிப்பாளர் கதையெல்லாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி இது வேற ஒரு படத்துலேருந்து உள்ள சீனில் வந்து ஒரு 70% அவங்க அடாப்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எச் வினோதுங்கிற தம்பி வந்து ஒரு சாதாரணமான ஒரு நல்ல டைரக்டர். ஏற்கனவே அந்த பிங்க் படத்தை வந்து நேர்கொண்ட பார்வைங்கிற பேரில் அந்த அஜித்தை வச்சு நம்ம பண்ணியிருந்தார். அந்த படமும் சுமாராக தான் போச்சு, ஒன்றும் பெரிய ஒரு ஃபெயிலியர்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்த படம் நல்லா தான் ஓடிச்சு. அதனால் அவர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் அப்படியே அந்த இடத்துல வந்து அரசியல் மசாலாக்களை உள்ளே சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இட் இஸ் ஓகேன்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கே தெரியும் சார், போன படங்கள் வந்து இப்போ கோட்டு, லியோ டைமை விட ஒரு சில விமர்சனங்களால் எழுந்தது. தேட்டர் ஓனர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சில அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு சிலங்கள் வந்து கொஞ்சம் விமர்சனம் இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு எந்த மாதிரி இந்த விமர்சனம்? நிறைய விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வந்தது. இப்போ நீங்கள் இந்த ஏஜிஎஸ் தேட்டர்னு மெட்ராஸில் அவங்க ஏஜிஎஸ் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஏற்கனவே அவங்க விஜயை வச்சு படமே எடுத்தவங்க. டேர்ம்ஸ் ஒத்து வராதனால நேற்று சாயங்காலம் அவங்க 4:30 மணிக்கு தான் படம் போட்டாங்க. அதே மாதிரி இந்த ராக்கி சினிமாஸ்னு இருக்குது, அவங்க நேற்று மதியானம் 1:30 மணிக்கு தான் படம் போட்டாங்க. அதே மாதிரி சிட்லப்பாக்கம், அதே மாதிரி சோ மெனி தியேட்டர்ஸ், எல்லாருக்கும் கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டயத்துக்கு போட்டாங்க. சில பேர் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வந்து பியூர்லி வந்து வியாபார ஒரு விஷயம்.
இட் இஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ், அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் அது விஷயம். ஓகே சார், நம்ம திரும்பவும் இந்த படம் சம்பந்தமாக வசூல் ரீதியாக வந்து பேசுவோம். இப்போ வசூல் ரீதியில் என்ன சாதனை பண்ணுறது, இது முன்னாடி தமிழ் சினிமா என்னென்ன சாதனைகள் படங்கள் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த நான் காணொளியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவரைக்கும் வெளியான தமிழ் படங்களில் ஜெயிலர் படம் தான் மிக அதிகமான நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். என்றைக்கும் அந்த கருத்தை மாற்றிக்கவே மாட்டேன். இந்த படம் ஜெயிலர் கலெக்ஷனை அதிகப்படுத்தி அதுக்கு மேலே போயிடுதா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும். இந்த படம் ஒரு 2 வாரம் ஓடி முடித்தாதான் அந்த கலெக்ஷன் டச் பண்ணுதா என்னன்றது எனக்கு தெரியும். நான் பேசுகிறது எல்லாமே தமிழ்நாடை பொறுத்து தான், நான் உலக அளவில் பற்றி பேசலை. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.